Hi, I am Dr. Dilip Kumar from Dr. Dilip Dental Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம் கேர் பற்றி. ஸோ பல்லுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கம்முக்கும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு சொத்தை வரலாம், இல்லை கம் ப்ராப்ளம் வரலாம், இல்லை பல்லை சுற்றி இருக்கிற எலும்பும் கரைய ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கம்ஸ் இடுக்கில் அழுக்கு செய்கிறதாலையும் டெபாசிட்டாக அது மாறுறதாலையும் மட்டும்தான். எல்லாருக்குமே தெரியும் 6 months ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸாவது நீங்கள் போய் ஒரு ஸ்கேலிங்குங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேலிங்குங்கிறது என்ன அப்படின்னா பல்லை சுற்றியும் சில கம்ஸ் பாக்கெட்லேயும் சாப்பாடு சேர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கால்குலஸ் டெபாசிட்டாக மாறும்போது உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கேலிங். அதே டெபாசிட் ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு மேலே போகும்போது பல்லை சுற்றி இருக்கிற போனை கரைக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரையே பாருங்கள், பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எலும்பு கரையிறது ஹரிசாண்டல் போன் லாஸ்ன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் போன் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி போன் லாஸ் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக உடனே அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பல்லை சுற்றி சப்போர்ட் சிஸ்டம் வீக் ஆகும்போது பல்லு ஆட்டோமேட்டிக்காக ஆடி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எக்ஸ்ரேலே பாருங்களேன் எந்த அளவுக்கு போன் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம நார்மல் ஸ்கேலிங் பண்ணால் பத்தாது. நம்ம இதுக்கு பண்ண வேண்டியது டீப் கியூரட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரூட் பிளானிங்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம கம்ஸை கொஞ்சம் விளக்கி டீப்பாக எந்த அளவுக்கு டீப்பாக அழுக்கு சேர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கியூரேட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரி டீப்பாக ஸ்கூப் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இருக்கிற அழுக்கை நம்ம க்ளீன் பண்ணி இருக்கிற போன் லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி டீப்பாக பண்ண பயமாக இருக்குது, இல்லை எனக்கு வலிக்குமா, இல்லை ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நம்ம லேசரில் பண்ணால் இந்த தொந்தரவே இருக்காது. ஸோ லேசர் பீம் லைட் பாஸ் பண்ணும்போது இந்த எவ்வளோ டீப்பாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணி உங்களுக்கு வலியே இல்லாமல் இன்ஜெக்ஷனும் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ நார்மல் ஸ்கேலிங் பண்ணுறது ஒரு விதம், இந்த மாதிரி டீப்பாக அழுக்கு சேரும்போது கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்கேலிங் மட்டும் பண்ணால் பத்தாது, இந்த லேசரில் டீப் கியூரட்டேஜ்னு சொல்லுவோம், அதையும் நம்ம ஈக்குவலாக பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இல்லை ரொம்ப போன் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு வேறு ஏதாவது பண்ண முடியுமா டாக்டர்னு தாராளமாங்க. உங்கள் போன் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு நம்ம போன் கிராஃப்ட்டும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது, ரொம்ப ப்ளீடிங் இருக்குது, பல் லைட்டாக ஆட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பரில் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி வரேன்.